ஏ படி இன்னைக்கு சும்மா அரிஷ்மாக்கு தரமான பிராங்க் ஒண்ணு இருக்கு. அது என்ன பிராங்க்னா மச்சான் கேக்குதா? கேக்குதா மச்சான் அரிஷ்மா வந்து பிராங்க் பண்ணோம். அதுக்காக உன்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கணும். என்ன பர்மிஷன்? இல்ல நீ பர்மிஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். நீ ஊன் சொல்லு, நான் சொல்றேன். சரி சொல்லு. மச்சான் ஒண்ணும் இல்ல, நீ வந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு ஓடி வந்தா மாதிரி நான் அரிஷ்மா கிட்ட சொல்ல போறேன். சரி. சோ நான் உனக்கு கால் பண்ணும்போது அதை நீ மேனேஜ் பண்ணிக்கோ, சரியா? அதாவது நீ போய் ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு நம்ம ஊருக்கு ஓடி வர போற, எங்க வீட்டுல ஸ்டே பண்ண போற, புரியுதா? எல்லாரும் வீடியோ வேற பாப்பாங்க. உன்னை நான் கோத்து விட மாட்டேன். இது அரிஷ்மாக்கான பிராங்க். இந்த பிராங்க் உனக்கு கிடையாது. ஸோ தலைவன் கிட்ட பெர்மிஷன் வாங்கியாச்சு. ஆக்சுவலாக என்ன பிராங்க்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து அரிஷ்மாவை ஆஃபீஸில் போய் பிக் பண்ணிட்டு வர போகிறோம். வரும்போது அப்படி ஒரு ட்ரம்ஸே இல்லாம அரிஷ்மா வாசிப்பா பாருங்க, வாயிலேயே ட்ரம்ஸு. என்ன 7 மணிக்கு முடியும், 7:40னா அவ்வளோ டிராஃபிக். 3/4 மணி நேரமா சிக்னல் நிக்கிறோம். நாங்க என்ன பண்றது? நீ வர வேண்டியதானே? போய் வாழ்வா வழியே தீர்வா இனியும். சும்மா நீ அழகா இருக்கேன் இன்னைக்கு, அதுக்காக. என்னென்ன சொல்றா பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து காருக்குள்ள போடுறாங்க. அஸ்மா ஸ்டார்ட்டா எதுக்கு vlog வா? என்ன vlog? ஏய் இது ரொம்ப தரமான சம்பவம் குஜாம். ஒரு மாதிரி சீரியஸ் கண்டென்ட் இது, சரியா? என்ன சீரியஸ்க்கு பிஜிஎம்மா? சீரியஸ்க்கு பிஜிஎம் கொடுக்க சொன்னா பைத்தியம் வந்து விளையாட்டு காமிச்சிருக்கு. சரி கம்முனு இரு. ரெடி 3 2 1 நீ தான் சொல்லு. 3 2 1 ஸ்டார்ட். Hey buddies, welcome to Black Bees Vlogs. சொல்லுங்க என்னாச்சு, நீங்க சொல்லுங்க. இப்போ நான் சொல்ல போறது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு மேட்ரு. இந்த விளையாட்டு காமிச்சுன்னு சிரிச்சுலாம் இருக்கக்கூடாது. என்னன்னா நம்ம யாஷ் இருக்கான்ல, வந்து ஒரு பொண்ணை கூட்டுன்னு ஓடி வந்துட்டு இருக்கான். ஓடி வரல, ஊர்ல இருந்து பொண்ணை கூப்பிட்டு பைக்ல வந்துட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணு கூட அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். யாரு? நம்ம யாஷ். என்ன பொண்ணு கூட்டிட்டு வராங்க? அவன் வந்து ஒரு பொண்ணு யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறா? இப்போ நம்ம தான் பண்ணி வைக்க போறோம். என்ன மேட்டர்னா, அவன் வந்து ஒரு பொண்ணு ரொம்ப நாளா லவ் பண்ணியிருந்தான். ரொம்ப நாள். ஆமா. இப்போ வந்து லாஸ்ட் vlogல தான சிங்கிள்னு சொன்னாங்க. அந்த கேப்ல அதுக்குள்ள கம்மிட்டது. சொல்லுங்க. அதான் இப்போ என்ன ஆச்சுன்னா, அவன் வந்து ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணியிருக்கான். அது என்கிட்டயே சொல்ல, நம்ம கிட்டே சொல்ல, புரியுதா? பர்சனலா வச்சிருக்கான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. திடீர்னு மச்சான் இன்னைக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடா, எப்படியாவது வந்து நீ தானே என் கூட வந்து பண்ணோம் மச்சான், எனக்கு வேற யாருமே இல்லடா, உனக்கே தெரியும், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உன்னை மாதிரி இல்ல மச்சான், நீ மட்டும் தான்டா வந்து சொல்ல விடுறா. டே சீரியஸான மேட்டர்டா லூசு பையல. நீ மட்டும் தான் மச்சான் என் கூட நிப்பேன்னு எனக்கு தெரியும், அதுக்காக தான்டா அவன் மச்சான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண உடனே உனக்கு கால் பண்ண அப்படின்னு சொன்னான். என்ன மச்சான் சொல்றா அப்படின்னு. இல்லை மச்சான் ஒரு பொண்ணு தூக்கிட்டு வந்துட்டான்டா அப்படின்னா. ஏன்னா பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அவன்கிட்ட. பொண்ணுன்னா நம்மளுக்கு சும்மா விளையாட்டு தானே பண்ணுவோம். நான் பொண்ணு தூக்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமா மச்சான், பொண்ணை கூட்டு பைக்ல நான் சென்னைக்கு தான் வந்துன்னு இருக்கேன், உங்க வீட்டுல தான் வந்து ஸ்டே பண்ண போறேன், நீ தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. நான் செம்ம ஸ்டன்னு. என்னடா சீரியஸா சொல்றியா இல்லை ஏதாச்சும் பிராங்க் பண்றியான்னு அவனை கேட்டேன். நம்ம தானே எப்பவுமே பண்ணுவோம். நான் அவனை கேட்டேன். ஆமால நீ விளையாடாத மச்சான், நான் உன்னை நம்பி தான் வந்துன்னு இருக்கேன், எப்படியா பார்த்து எனக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரு, சரியா? மேரேஜ் பண்ணிடணும். ஏன்னா மேரேஜ் ஏன்னா பொண்ணு வீட்டுல இருந்து வந்துட்டாங்கன்னா பொண்ணை தூக்கிடுவாங்கல்ல. நம்ம இதுவே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மேரேஜ் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே வந்து எதுவும் பண்ண முடியாது, மேஜராக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அந்த ஒரு தைரியத்தில் வந்து அவன் என்கிட்ட சொன்னான். நான் சொன்னேன், இருடா அரிஷ்மா வரட்டும், அரிஷ்மா கிட்ட இது வந்தாலும் பேசிக்கலாம். ஏன்னா இப்போ அட்வைட் நீங்கள் தானே வந்து எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எல்லாத்தையும் பண்ணணும், அதுக்காக சொன்னேன் நான். மண்ணி நம்ம எல்லாம் வரணும். அவனுக்கு நான் வந்திருக்கேன், எனக்கு நீ வரணும்ல. உங்க ஃப்ரெண்டு நீங்க வருவீங்க, நாயா வரணும்.
வரணும்? ரெண்டு பேரும் போயிட்டு வந்து கல்யாணம் முடிச்சிடலாம் சரியா? கரிசபா மட்டும் எனக்கு உன்னை எதுக்கு வச்சு பேசுறாங்கன்னா நீ வரணுமா? போயிட்டு வந்துருங்க 2 பேரும். சரி லூசு, நம்ம தான் இருந்து பண்ணோம். இப்போ அவன் சென்னைக்கு வந்த உடனே நம்ம வீட்டுல தான் அவன் ஸ்டே பண்ணுவான். நம்ம வீட்லயா? நம்ம வீட்ல அம்மா தம்பி நம்ம 2 பேர் இருக்கோம். வேற எங்க அவங்க வந்து ஸ்டே பண்ணுவாங்க? இல்லைன்னா அத்தை வீட்டுல ஸ்டே பண்ணலாம். அத்தை வீட்டுல ஒரு ரூம் இருக்குல்ல, அங்க ஸ்டே பண்ணிடுவான். அங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. அப்பா ஆமா, அம்மா நம்ம எங்க ரூம் இருந்துச்சுல, அந்த ரூம் இருந்தா நம்ம போதும். எங்க படுப்போம்? நம்ம வீட்டுல பாத்துக்கலாம். ஏய் என்னடா இது? அவங்க 2 பேரும் அப்ப அங்க படுப்பாங்களா? இல்ல பூஜா, இப்போ நானும் யாஷும் வந்து நம்ம வீட்டுல பாத்துக்கிறோம். நீயும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து அந்த வீட்டுல பாத்துக்கோ. ஏன்னா 2 பேரும் ஒன்னா வரக்கூடாது, தப்பு. நீ வெளில போய் படுப்போம். சரியா? படத்தை பார்த்து வந்து ஒப்பிக்கிறாங்களோ? ஏ லூசு, நீ படம். சரி அந்த பொண்ணு எந்த ஊரு? அந்த பொண்ணு வந்து திருநெல்வேலி நினைக்கிறேன். திருநெல்வேலியா? இதுதான் மேட்ரு. அல்வாடா. அங்க அருவாடு இருக்கும். சரி நீ ஊருக்கார பொண்ணு சொல்றீங்க, எவ்வளவு ரிஸ்க் இருக்கும். கூட்டு வந்தது இருக்காங்கன்னா படம்லாம் பார்த்தது இல்லையா? அதே மாதிரிதான் இருக்கும் ரியாலிட்டிலயோ. கம்முன்னு இல்லை ஒண்ணு. ஏய் படம் வேற, இவன் வேற தான் பைத்தியம் மாதிரி கத்துங்க. படம் வேற, இது வேற இருக்குமா? நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம தானே பண்ண முடியும். ஹலோ, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. அது உங்க ஃப்ரெண்ட், ஓகேவா? நீ என்னோட ஒய்ஃப், என் பொண்டாட்டி. இப்போ எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நீ தானே வந்து நிக்கணும். அது வேற, உங்களுக்கு பிரச்சனை இல்லையே. இது உங்க ஃப்ரெண்டோட பிரச்சனை. ஆமா, இப்போ நீங்க பாத்துக்கோங்க. இப்போ எப்ப கல்யாணம்? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆமா. நாளைக்கு சனி ஞாயிறு ஆபீஸ் கிடையாது, ரெஜிஸ்டர் ஆபீஸ். மண்டே ரம்ஜான் லீவு. ஐயோ 3 நாள் ஆகுமா? அப்போ 3 நாள் அதுக்குள்ள கண்டுபிடிச்சி வந்து அவ்வளவுதான். ஐயோ நல்ல நாள் பார்த்து கூட்டு வராங்க. கூட்டு வர்றது ஒரு மண்டே இல்ல டியூஸ்டே கூட்டு வரலாம்ல. எனக்கு 3 நாள் வேலை இருக்கு நான் காலேஜ்ல. டேய் சரி வாய முடிப்பிட்டே உட்கார்றா கம்முனு. இப்போ 3 நாள் அவன் என்ன பண்ணுமா? சரி இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு நாள் தானே பிளான் பண்ணோம். நம்ம வீட்லயே 3 நாள் பிளான் பண்ணிடலாம். அவ்வளவுதான். சொத்த கடை கிழிஞ்சிச்சு. நான் ஒரு நாளைக்கே நான் விரலன்றேன், நீங்க 3 நாளைக்கு கேக்குறீங்க. யாஸ்மா நான் சீரியஸா பேசுறேன் ப்ளீஸ். நானும் சீரியஸா தான் பேசுறேன். முதல்ல அண்ணா கால் பண்ணுங்க, எனக்கு உங்களை நம்ப முடியல. அவங்ககிட்ட கேட்குறேன் முத. சரி நான் அவனுக்கு கால் பண்ணலாம். ஏன்னா அவன் டிரைவிங்ல வேற வந்துன்னு இருக்கான். பைக் ஓட்டுன்னு வருவான்ல. உங்ககிட்ட கால் பண்ணி பேசினாங்களா? நான் அவன்கிட்ட ஃபர்ஸ்டே பேசிட்டேன். அவன் என்கிட்ட பேசுனால பொண்ணை கூட்டிட்டு வராங்க, போன் ஆஃப் பண்ணல, எல்லாம் ட்ராக்கிங் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு அடுத்து ஏதாவது கால் வரும் ஏதாவது? எனக்கு ஏன் வரப்போகுது? பொண்ணு வீட்ல கம்ப்ளைண்ட்லாம் ஆக்சுவலா இன்ன வரைக்கும் அவங்க வீட்ல வந்து தெரியாத பொண்ணு வந்தது. அவன் வந்து அங்க பார்க்குக்கு வந்து கூப்பிட்டு இருக்கான்ப்பா. அந்த பொண்ணு வந்திருக்கு. அந்த பொண்ணு அப்படியே பார்க்ல இருந்து கூப்பிட்டு வந்துட்டான். லூசு பையன். தேராம இருப்பாங்க. அதே நான் கேட்டேன். அவன் சொன்னா மச்சான் நைட்டு 12 மணிக்கு டைம் இருக்குடா. இல்ல 12 மணிக்கு டைம் இருக்கான். அவங்க வீட்ல யாருக்கிட்டயும் வந்து சொல்லி அவன் ஆக்சுவலா பார்க்கு 12 மணி வரைக்கும் அந்த பொண்ணு பார்க் இருக்குன்னு சொன்னா. பார்க்க 12 மணிக்கு விடுவாங்களா? பார்க் திறந்து வைப்பாங்க. இல்லடா லூசு பையலே. அந்த மாதிரியா இருக்கு. அவங்க வீட்ல வெளியில எங்கேயோ போயிட்டு வர மாதிரி சொல்லிட்டு பார்க்ல வந்து மீட் பண்ணிருக்காங்க 2 பேரு. ஏன்னா நம்ம ஏரியா பார்க்லாம் எப்படி கொஞ்சம் கூட்டமா இருக்குல்ல, ஊர் சைடு பார்க்லாம் வந்து கூட்டமா இருக்காது, ரொம்ப டேஞ்சரா இருக்குமா. ஸோ அதனால டக்குன்னு கூப்பிட்டு வந்துட்டான். புரியுதா? இப்போ நம்ம தான் வந்து இருந்து பண்ணோம். சரியா? நல்ல முடியாது. கால் பண்ணுங்க, நான் முதல்ல பேசிக்கிறேன். சரி நான் இரு. அவனுக்கு ஃபர்ஸ்ட் 4 வாட்டி ஃபோன் ட்ரை பண்ணி பாரு. என் ஃபோன்லேருந்தே பண்ணு. எல்லாம் ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட பேசிட்டு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ண சொல்லிடலாம் அவனை. சரியா? ஏன்னா எனக்கே இப்போ தான் கொஞ்சம் தெரியுது. நீ நல்ல வேலை அட்வொகேட்ல உனக்கு தெரியுது எல்லாமே. சும்மா இப்போ இஷ்டத்துக்கு அட்வொகேட் தான். நீ பாத்துங்க. பார்க்கவே சொல்லு. பார்த்தேன்டா சிக்னல். பார்த்தாடா, அவள் பார்த்துட்டு தான்டா சொல்றா. ரிங்க போச்சு. ஃபோனும் சுவிச் ஆஃப் பண்ணல. சுவிச் ஆஃப் பண்ணலையா அவன்? வணக்கம்டா மாப்பிள்ள, திருநெல்வேலில இருந்து. ஹலோ 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 யாஷ் கிட்ட ஃபோன் தரீங்களா கொஞ்சம்? பைக் ஓட்டிட்டு இருக்காங்க. பைக் ஓட்டிட்டு இருக்காங்களா? சரி ஓகே. கால் பண்ண சரி பார்த்து வாங்க. ம். யார் இந்த பொண்ணு? அந்த பொண்ணு தான் தூக்கிட்டு வந்துட்டான் அவன். இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல நம்மளுக்கு. பாத்தியா இப்போ உனக்கு எப்படி இருக்கு? இப்படிதான் எனக்கும் இருந்தது. எப்படி அந்த பொண்ணு வந்துச்சு? லவ்னா நம்பி வந்துதானே வந்துருவாங்களா? போங்க. லவ்னா நம்பி வந்து ஆகணும்ல. வீட்ல அப்பா அம்மா அப்பா அம்மா வந்து பெத்தாச்சு வளர்த்தாச்சுன்னா போயிடணும் இல்ல. அதுக்கப்புறம் லவ் பண்ணி அவன் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுவான். அப்ப ஏத்துப்பாங்க. படம்லாம் பார்த்தது இல்லையா நீ? இப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதுவும் படத்துல காமிச்சிருப்பாங்க, தெரியாதா? ஆனா அதுக்கப்புறம் ஏத்துக்குன்னு ஜாலியா வீடுலாம் கட்டின்னு என்ஜாய் பண்ணுவாங்க. படத்தை பத்தி பேசுறீங்கப்பா. இந்த நியூஸ் பரப்போது வருஷம் பேசுறீங்கன்னா படத்தை பத்தி பேசிருக்கீங்க உட்காந்து. நான் என்ன சொல்றேன், எப்படி விட்டுட்டு வராங்க கேக்குறேன். இவங்க காதல் இது லவ்வே கிடையாது. அப்ப அப்பா அம்மா கூட அந்த லவ் என்னாச்சு? அரிஷ்மா, அதாவது நல்லா தெரிஞ்சுக்க அரிஷ்மா, அது லவ்னா அப்படிதான் இருக்கும். அப்ப நம்ம பண்ணதெல்லாம் லவ் இல்லையா? நம்ம பண்ணது லவ் தான். இப்போ நம்ம லவ் மேரேஜ் பண்ணும்போது நம்ம வீட்ல வந்து சொல்லிட்டோம். ஆமா, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சப்போஸ் சொல்லனா என்ன பண்ணிருப்ப? நான் வெயிட் பண்ணிருப்பேன் அவங்க அக்செப்ட் பண்ற வரைக்கும். எவ்வளவு நாள்?
எப்போ சொல்றாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கேன். லவ் பண்ணி 9 வருஷம் ஆயிடுச்சு. 9 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு சொல்லி இல்லப்பா இந்த மாப்பிள்ள வந்து பிடிக்கல அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாக்கா நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம நான் அப்படியே வெயிட் பண்ணிருப்பேன். அவங்க ஒத்துக்கவே இல்லைன்னா வேற வழி இல்லாம பண்ணிதான் வைப்பாங்க. அது எப்படி ஒரு பொண்ணு அப்படியே விட்டுருவாங்க? இல்ல அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நீங்களும் ஊர் சைடு தான் எனக்கு தெரியும். விருதுநகர் தானே நீங்க? ஆமா. விருதுநகர் மாப்பிள்ளையா பைத்தியம்? அங்கேயும் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரியும். ஏதோ நம்ம டைம் வந்து நான் ஏதோ நல்ல மாப்பிள்ளைனால உங்க வீட்டுல வந்து ஒத்துக்கிட்டு. அப்ப யாஷா நான் நல்ல மாப்பிள்ளை இல்லையோ? அப்ப உங்க ஃப்ரெண்ட் நல்லவங்க எல்லாம் அதுக்கு எதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க? இல்ல அப்ப நான் சொன்னது கேட்கலையா? அப்ப அவங்க ஃப்ரெண்ட் நல்லவங்க இல்ல அதனால வீட்டுல ஒத்துக்கலையோ? அப்படி இல்ல ஜாம். இப்போ அந்த பொண்ணு வீட்டுல என்ன பிரச்சனை? அந்த பொண்ணு வீட்டுல என்ன பிரச்சனைலாம் தெரியாது. இவன் ஃபோன் பண்ண மச்சான் பொண்ணை தூக்கிட்டேன் நான் உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான். பாரு பாண்டா, நான் வந்து இவ்வளோ விளையாட்டுக்கு பேசிட்டு இருந்தேன். இப்போ நான் சீரியஸாக ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இது நமக்கு தேவையில்லாதது ஓகேவா? பொண்ணு விஷயம்னா ரொம்ப சீரியஸான மேட்டர். இஷ்யூ பெருசாக இருக்கும், பின்னாடி விளைவுகளும் ரொம்ப பெருசாக இருக்கும். விளையாட்டு இருக்காதீங்க. சரி சாப்பிட எங்கே கூட்டு போடுறீங்க? பசிக்கிட்டு எனக்கு அவன் பண்ற வேலையில பசி எடுக்க மாட்டேது. எனக்கு பசிக்குது. நான் வேலையில இருந்து வந்திருக்கேன். பசிக்குது. எங்க இருந்து வந்திருக்க? வேலையில இருந்து. அவளுக்கு தெரியாதுடா. சரி ஏதாவது ஹோட்டல் பாரு. எனக்கு ஒரு ஆளுக்கு தானே, சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி இருந்தா போறோம். அதுக்கு வீட்ல போய் டைரக்டா சாப்பிடலாமே. வீட்டுக்குலாம் நான் வரல. முதல்ல எங்க கூட்டு போங்க சாப்பிட்டேன். என்ன யாஷ் வர கால் பண்றான்? ஹலோ மச்சான் சொல்றா. எல்லாமே ஓகே தானே? நாளைக்கு காலைல ரீச் ஆயிடுவேன் நான். காலைல ரீச் ஆயிடுவியா? ஓகே ஓகே மச்சான். ஹலோ அண்ணா, எங்க இருக்கீங்க? பைபாஸ்ல இப்பதான் ஏறினேன் திருநெல்வேலில இருந்து. யார் கூட வரீங்க? ஏய் நான் தான் சொன்னல அந்த பொண்ணு தானே முன்னாடி பேசுச்சு. நீ கேக்குறியா? மச்சான் அவ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறானா? இல்ல ஆக்சுவலா வந்து கொஞ்சம் ஒரு 1 மந்த்தா தான் தெரியும் அந்த பொண்ணு. திருநெல்வேலி அவங்க வீட்லயே கொஞ்சம் ப்ரெஷர் அவளுக்கு. அதனால வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். அவங்க வீட்ல இப்ப தேட மாட்டாங்க அண்ணா. அவங்க போன் கூட நீங்க ஆஃபே பண்ணல. ஈஸியா ட்ராக் பண்ணி பின்னாடியே வருவாங்க. இப்போதைக்கு அவ ஃப்ரெண்ட் வீட்டுல இருக்கான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கா. வீட்டுக்கு லேட்டா தான் போவா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அவ வந்ததுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன ஸ்டாப் பண்ணிடுவோம். சரி சரி மச்சான், நீ பார்த்து சேஃபாவா மச்சான். ஏன்னா என்னால உனக்கு தான் பிரச்சனை இருக்குதா மச்சான்? எனக்கு எல்லாமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மச்சான். நீ வா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவ்வளோதான். சரியா? நான் மாலை செலவு கூட நான் பார்த்துக்கிறேன்டா. தாலி மட்டும் நீ வாங்கிட்டு வந்துடுற அவ்வளோதான்டா. சிஸ்டர் வந்து அமைதியாக மௌனம் இருக்காங்க. அவள் ஷாக் ஆகிட்டா மச்சான். திடீர்னு என்னன்னா யாசனாக்கு பொண்ணை கேட்கல, திடீர்னு பொண்ணு கேட்டு ஷாக் ஆகிட்டா அவன். நான் எப்படி ஷாக் ஆனேன் நீ என்கிட்ட சொல்லும் போது? அந்த மாதிரி தான் அவளும். இப்ப என்னன்னா அந்த பொண்ணை கூட்டி எங்க வீட்டுக்கு போய் இப்போதைக்கு போக முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான். ஸோ அதனாலதான் சொல்றேன் நான். அவன் வீட்டுக்கே அவனால போக முடியாதான். சரி மச்சான், சரி நான் கூப்பிடுறேன். சரியா? நான் கூப்பிடும்போது ஃபோன் அட்டன் பண்ணு. அப்படியா? பாவம், நம்ம தானே அவனுக்காக ஹெல்ப் பண்ணணும். அவங்க வீட்ல ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? பின்ன ஓடி வந்த என்னடா இவ கேக்குறா? விஸ்வக்கே எனக்கு சொல்லப்ப நாளா வரமாட்டேன் இந்த விளையாட்டுக்கு. நாளா விட்டுருங்க. ஹரிஷ்மா, நம்மலாம் இருந்து பண்ணோம் ஹரிஷ்மா. இத முடியாது. இங்க பாரு, நீங்க விளையாண்டுட்டு இருக்காதீங்க. சரியா? நான் விளையாடல. அவங்க வீட்லயே ஒத்துக்க மாட்டாங்களா? நம்ம சேர்த்து வைக்கணும். என்ன எனக்கு கல்யாணம் பண்ணி அவனை வந்து ஒரு வீடு பூச்சி அவனை ஸ்டே பண்ணி வச்சுட்டா அவனை முடிஞ்சிடும். இந்த சினிமாலாம் பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டாங்களா இவங்க. சரி நான் ஒரு ஐடியா சொல்றேன். நம்ம வந்து ஊருக்கு போட சொல்லிடலாம். இந்த மாதிரி விருதுநகர் போற ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமா? அதே பூரா நான் சொல்றது அவங்ககிட்ட. நீங்க கால் பண்ணுங்க, நான் சொல்றேன். நீ சொல்றியா? என்னடா இது? கால் பண்ணுங்க. அஸ்மா சொல்லாத, பாவம் அஸ்மா. ஹலோ சார். அண்ணா, நாளைக்கு நாங்களே ஆக்சுவலி ஊருக்கு தான் போறோம். இவங்க சொன்னாங்களா எனக்கு தெரியல. விருதுநகர் போறோம். இவங்க கிட்ட கேளுங்க. எங்க அம்மா எல்லாம் அங்கதான் இருக்காங்க. நான் சொன்னேன் இன்னைக்கு போகணும். இவங்க வந்துருவான், நாளைக்கு வந்துருவான், நாளைக்கு போலாம். இன்னைக்கு கிளம்பணும் சொல்லிட்டு இவங்க நம்பவே மாட்டுறாங்க. வேணா இவங்க கிட்ட கேளுங்க. இல்ல எங்க இருக்கீங்க? எப்போ இங்க ரீச் ஆவீங்க? நீங்க கிளம்பி எவ்வளவு நேரம் ஆச்சு? கிளம்பி என்ன ஒரு 1.5 hours ஆயிடும். அப்ப நீங்க அப்படியே கிளம்பி வீட்டுக்கே போயிடுங்க, அதான் நல்லது. மச்சான், நாங்க வந்து இப்போ ஆக்சுவலா வந்து ஏதோ விருதுநகர் போனோம்னு சொல்றா. எனக்கு அது என்னன்னு தெரியல. சப்போஸ் நாங்க விருதுநகர் போறதா இருந்தா நீ அங்க வந்துடுறியா?
மச்சான் வீட்டு சாவி குத்தா நீ ஐயோ மோசமானவன், நீ எதுக்கு நீ சாவி கேட்குற? மச்சான் நீ நான் என்ன சொல்கிறேன்னா, அரிசிமா இங்கே வா. அரிசிமா ஒரு நிமிஷம். மச்சான் நீ வந்து என்ன பண்ணு, அங்கேருந்து விருதுநகருக்கு நீ வா, விருதுநகருக்கு வந்துடு. ஏன்னா சென்னைனா கூட உங்கள் வீடு இங்கே இருக்குன்னு சொல்லி தேடி வந்துடுவாங்க மச்சான். ஏன்னா நீ இன்ஸ்டாலாம் போஸ்ட்லாம் போட்டிருக்க. நீ விருதுநகர்னா உன்னை யாருமே விருதுநகர் பக்கம் வரமாட்டாங்க. சரி ஓகே மச்சான், சரி ஓகே. மேட்டர் சால்வ்டு. அவங்க விருதுநகர் வராங்க, நம்ம சென்னையிலே இருப்போம். சென்னையிலேருந்து என்ன பண்ண போகிறேன்? அவங்க அங்கே போட்டு விருதுநகர் எந்த வீடு எதுவும் தெரியாது போகணும். நம்ம இங்கே இருப்போம். நீங்கள் உங்கள் ஃபோனு எல்லாரும் ஃபோனும் ஏரோப்ளேன் மோட்ல போட்டுருங்க. அவன் என்ன நம்பி வரான், அப்போ அவனுக்கு கூட நின்று கூப்பிடாதீங்க, நீ என் கூட வந்துதான் கூப்பிடாதீங்க. நான் போறேன், வந்து கார் யாரும் இருங்க. அஸ்மா சரி, இல்லைன்னா சுபா ரோஸ்லாம் இருக்காங்களா, அவங்களெலாம் கால் பண்ணி கேட்போமா? மீன் வாங்கலையா? அப்போ நிஜமாலே சும்மா தானே போயிட்டு வந்தீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேச? அப்படிலாம் இல்லை அஸ்மா, மீன் எங்க? அங்கே சொல்லியிருக்கோம். சரி அங்கே போயிட்டு அப்போ சுபா கால் பண்ணுவோம். சரியா? வாங்க அப்ப மீன் சாப்பிட்டு. சரி அவன் பாவம், அவனுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேற. நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லிட்டு நம்ம சென்னையிலே இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி நான் ஃபோன் பண்ணி சென்னைக்கு வர சொல்லிடுறேன். அவங்க விருதுநகர் தானே போகட்டும், அங்க சேஃபா இருப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்டு ஆச்சிக்கிட்ட சொல்லிட்டியா? ஆச்சிக்கிட்ட சொல்லிட்டு ஃபோன் பண்ணி விருதுநகர் வா சொல்லிடு. நான் இருக்க கவலை இல்லை, நான் நல்லது போக முடியல. அவ்வளோதான்டா அது விஷயம். சொல்லுடா, பாரு எல்லாரும் கால் பண்ணி சொல்லுடா. சொல்லிடு சீக்கிரமா. நம்ம வந்து கால் பண்ணியா? சொல்லு. இப்போ நம்ம போறோம்னா எங்க? அப்புறம் ஏன் வேணாம் சொல்ற? எங்க? விருதுநகர் போகணும்னு சொன்னியா? அது உங்க ஃப்ரெண்ட் இங்க வராங்கன்னா நான் விருதுநகர் போலான்னு, அங்க வராங்கன்னா நம்ம சென்னையிலே இருப்போன்ற. புரியலையா? ஏமாத்துற. என்னால என் ஃப்ரெண்டுக்கு துரோகம்லாம் பண்ண முடியாது. இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கால் பண்ணு, ஃபர்ஸ்ட் வர சொல்லுவோம், கும்பலா போயிடலாம் அங்கே. சரி ஓகே, ஒன்றும் இல்லை, சுபா கால் பண்ணுவோம். சுபா ஓகே சொன்னான்னா ஓகே சரியா? ஏன்னா அவளை என்ன மாதிரி தானே யோசிப்பா, என் ஃப்ரெண்டு தானே அவ. நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூலே பாக்குறீங்க, எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்க மாட்டீங்க. உங்க ஃப்ரெண்டு உங்க ஃப்ரெண்டுன்னே சொல்றீங்கல்ல. பொண்ணு ஒரு பொண்ணு ஓடி வரானா பொண்ணுங்களுக்கு தான் தெரியும் அது எப்படின்னு. சரியா? அவன் சுபா கிட்ட பேசுவான், பொண்ணுங்களுக்கு தான் தெரியுமா? பொண்ணு என்னத்துக்கு அவன் நம்பிக்கையோட ஓடி வந்திருப்பா. ஓடி வந்துருப்பா. அது ஒரு பொண்ணுகிட்ட கேட்கணும். பொண்ணுகிட்ட தான்டா கேக்குறேன். என்ன பண்ற? சுபா கால் பண்றேன். கேட்கலாம் சொன்னல, கிப்போ அவன் என்ன சொல்றான்னு. அவன் என்ன சொல்ல போறா? ஹலோ ஹலோ. என்ன பண்ற சுபா? நீ ஃபோன் பண்ற, அவர்தான் ஃபோன் பண்ணுவார், நீ பண்ற. யாருக்கு ஃப்ரெண்டுன்னே தெரியல நீ. என்ன சுபா, எப்பவுமே நம்ம தானே பேசுவோம். இப்ப கூட பேச வர மாட்டேன். அமிச்சுனே இது மதனம்ல ஏதோ 2 ஸ்டிக்கர் அமிச்சு யாருன்னு கண்டுபிடி. இப்படிதான் விஜய் புருஷன் உயிரை. ஏன்னா அல்ல நடுவுல ஒண்ணு நான் அமிச்சேன். சைக்கோ சுபா இப்போ வருவீங்க 2 பேர். நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவோம்ல. சரி சரி நீங்க வந்து இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கு பிரச்சனைனா ஃப்ரெண்டு என்கிட்ட ஏதாவது சொன்னா நம்ம அதை பண்ணணுமா பண்ணக்கூடாதா? ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை, ஃப்ரெண்டுக்கு நம்ம தான் போகணும். சரி சுபா இது கேளு. யாஷனா இருக்காங்கல்ல, ஒரு பொண்ணு கூட்டிட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க இங்க. நிஜமா நிஜமா சுபா? அதான் நானே நம்பவே இல்ல. நான் நம்பாம கால் பண்ணேன்னா அந்த பொண்ணு பேசுது. அவங்க வீட்டுல தெரியவே தெரியாது. அவங்க வீட்டுல எல்லாம் தெரியாது. அந்த பொண்ணு வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போட சொல்லிட்டு இவங்க அப்படியே கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது திருநெல்வேலி பொண்ணு. ஆமா ஆமா சுப்பு பைக்ல வந்துட்டு இருக்காங்க. இந்த பாண்டெல்லாம் வந்து ஒரு ஹெல்பிங் மைண்ட். அவன் வந்து அவனுக்கு நான் இருக்கேன்னு ஒரு நம்பிக்கை. எனக்கு வந்து அரிஷ்மா, சுபா, ரோஜா, சதீஷ், அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல நம்ம பக்கம். எல்லாருமே அட்வொகேட்ஸ் தானே. என் ஃப்ரெண்ட்ஸ். புரியல எனக்கு. சரி சும்மா விட்டாத விஜய், அவன் மண்டே பொழந்துருவான் நானு. ஐயோ நம்ம மஜாலே. சுபா இப்போ வந்து என்ன தெரியுமா, அவன் வந்து பைக்ல வந்துட்டு இருக்கான் சுபா. நாளைக்கு அவங்க பைக்ல பொண்ணை கூட்டிட்டு வர்றாங்க சுபா. அந்த 3 காலையே பைக் ரைட் போட்டுருச்சு. இந்த பைக் ரைட் தான அது. ஐயோ எல்லாத்தையும் அது எவிடன்ஸோட பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் பிடிச்சா. ஆனா இப்ப என்னன்னா அவங்க வீட்டுக்கு வந்து இவன் ஏன்னா 1 மாசம் தானே ஆயிருக்கு. அவன் தானே சொன்னான் லவ் பண்ணி 1 மாசத்துல அந்த பொண்ணு வந்துடுச்சா சுபா? வந்துட்டு இருக்கு. நான் நம்பல. ஆனா வருது அந்த பொண்ணு. நான் பேசினே. நான் சொன்ன ஒழுங்கா அப்படியே ஓடி போயிரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப என்னன்னா சுபா அவன் வந்து அவங்க வீட்டுக்கும் போக முடியல. அவங்க வீட்டுக்கு போனா அவங்க அம்மா அப்பா எல்லாம் மாட்டிப்பாங்க, அடிப்பாங்க. மாத்தல மாட்டாங்க, அடிப்பாங்க. சோ இப்ப நம்ம வீடுனா பிரச்சனை இல்லை, நம்ம எது வந்தா லீகலா பண்ணலாம்ல. யார் வீடு? நம்ம வீடுனா பண்ணுவீங்க. 2 பேரும் மேஜர் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல. அப்போ கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதானே?
அதுதான் இங்க வரா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. அவங்க அப்பா அம்மாவெல்லாம் தூக்கி போட்டு வருவாங்க, நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன சுபா என்ன சுபா, நாங்களே லவ் மேரேஜ், நீயும் லவ் பண்ணிட்டு தானே இருக்க. அது இல்ல ப்ரோ, இப்போ வந்து அவங்க திருநெல்வேலிக்காரங்க ப்ரோ. விடு, நம்ம சென்னைக்காரங்க ராயபுரம் காசிமேடு. நம்ம ராயபுரமும் இல்ல காசிமேடும் இல்ல. சரி விடு, திருவத்தூர். சுபா ஆமா சுபா, இந்த பாண்டவ வேற இல்ல லூஸ் மாதிரி அவங்க கிட்ட எங்க வீட்டுக்கு வந்துடுறா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றான். நான் சொன்னேன் நம்ம வீட்டு காலி பண்ணிட்டு போயிடலாம், கிளம்பிடலாங்க ஊருக்கு. அவங்க வந்துட்டு இருக்காங்க கேட்டா, எங்க வீட்டுல எல்லாம் வந்து இப்போ வந்து பொண்ணு அவங்க வந்து இருக்க போறாங்களா. இப்போ அவங்க வீட்டுக்கு போனா பிரச்சனை ஆகும். இப்போ நம்ம வீட்டுனா எங்க வீடு இருக்கு, அப்புறம் மாமியார் வீடு இருக்குல்ல, சுபா வீடு இருக்கு. சுபா வீட்டுல கூட வச்சுக்கலாம்ல உங்க அம்மா அம்மா கிட்ட. ஏதாவது பண்ணும் சுபா. சரி நான் வீட்டாண்ட வரேன் இரு. சுபா எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு அவங்க வீட்டுல எல்லாம் வைக்க சொல்லுவோம். நல்ல ஐடியா, நீ சுபா வீட்டுல வித்துரு. ஃப்ரெண்டு யாருமே இல்ல. திருப்பதி போயிட்டீங்களா? நான் விடுதலைன்னா திருப்பதி. நான் என் ஃப்ரெண்ட் என்ன மாதிரிதான் யோசிப்பா. பாத்தியா என்னமோ சுபா சப்போர்ட் பண்ணுவான்னு. சுபா நீலாம் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லுதா யாஷ் நம்பிக்கையோட வரான். திருத்து கல்யாணத்துக்கு வந்து என்னன்னா ரெஜிஸ்டர் மேரேஜ்ல லவ் இல்ல, திருநெல்வேலிக்காரங்க. உயிருக்கு பயம். உயிருக்கு பயம்? அப்படி என்ன உயிரை வச்சு நீ வாழ போற? உயிர் இருந்தாதான் வாழ முடியும். சுபா இவனால கல்யாணம் பண்ணி என்ஜாய் பண்ணுவான், அவனால கல்யாணம் பண்ணாமலே சாப்பிடும். இல்ல சுபா, இப்போ யாஷ் வந்து நம்மள நம்பிதான் சுபா வந்து, ப்ளீஸ் ஏதாவது அரேஞ்ச் பண்ணு. நாளைக்கு காலைல வந்துருவாங்களாம். உனக்கு தெரியாதா, கண்ணுல உடனே ஒரு செகண்ட்ல லவ் வந்துரும், அதெல்லாம் உனக்கு தெரியும்ல. அவனுக்கு வந்து இப்போ மோட்டிவேஷனா இருக்கு. 28 வயசு ஆயிடுச்சு. மோட்டிவேஷன் இல்ல, நீங்க தான் மோட்டிவேஷன் பண்றீங்க. அவங்க அண்ணனும் பேசுறாங்க, நீ வா மச்சான் நான் பாத்துக்கலாம், யார் கூட பாத்துக்க, நீ வீட்டுக்கு வர அப்படின்னா. அதுதான் 2 பேரும் 3 பேரும் அனுப்பிடணும். அவங்க கூட போயிருவாங்க. நான் எப்படி அவங்க கூட போக முடியும்? லூசா என்னடா இது? என் வண்டியில யாராவது பார்த்தாங்க. நான் போய் டிராப் பண்ணிட்டறேன். சரிடா, நீயும் போயிட்டு. சுபா நான் ஒரே பிளான் தான் சுபா, நான் வீட்டாண்ட வந்து சொல்றேன் சுபா, சரியா? வீட்ல தானே இருக்க சுபா. பிளான் என்ன தெரியுதா, உங்க வீட்டுல வந்து உனக்கு கூத்து, அவன பொண்ணை கூத்து வந்து சுபா. நான் இப்ப வீட்டாண்ட வரேன், நீ மேக்கப்லாம் போட்டு ரெடியா இரு, நான் வரேன். ஏங்க வீட்டுக்கு தானே வந்துட்டு இருக்கேன், நீங்க இருங்க, போனை கட் பண்ணுங்க, வண்டி ஓட்டணுங்க. நீ வீட்டுல தாங்க இருக்க, நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. மம்மியும் கீழே இறங்கி வர சொல்லு. உங்க நம்பர் ட்ராக் பண்ணிட்டு அவ்வளவுதான், நீங்க வீட்டுல தான் இருக்கீங்க. சுபா பைத்தியமா, சீரியஸ்னஸே இல்ல சுபா உங்களுக்கு. இல்ல சுபா, நீ வந்து நல்ல ஒரு த்ரில்லிங்கான பர்சன் எனக்கு தெரியும். த்ரில்லிங்கா? கட்ஸான பர்சன் நீ, கட்ஸான பர்சன் நல்லா எனக்கு தெரியும். ஏய் நீ சொல்லுவ சும்மா. பாபா எனக்கும் தெரியும், யாஷுக்கும் தெரியும் உன்னைய பத்தி விஜய பத்தியும். அதனாலதான் அவன் நம்மள நம்பி வரான். அவன் என்னைய நம்பி கூட வரல, உங்க 2 பேரும் நம்பிதான் வரான். இல்ல சுபா, அவனுக்கு கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சிருவோம், நான் வீட்டாண்ட வரேன். சுபா வெளியே போலாம். இதை கண்ணாடிலாம் போட்டுருக்க, அதான் நான் சொன்னல, அட்வொகேட்னா அதுதான் பவர். என்ன ஏன் டார்ச் போட்டுருக்க? அங்க மேல இருந்து இறங்கி வரணும்ல. இப்போ ஏதாவது கேஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அது வந்து எதுக்குன்னா நம்மளுக்கு எவிடன்ஸ். நான் பேசினதெல்லாம் இருக்காதுல்ல. இப்போ யாஷ் வந்து இங்க வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எவிடன்ஸ். நீங்க தானே சொல்லிருக்கீங்க, இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அது வீடியோ எடுத்து வச்சுக்கோ, அது அப்பதான் நம்மளுக்கு சேஃபா இருக்கும். சப்போர்ட் பண்ணுவேன் நான் சொல்லிட்டு, சுபா அவங்க சப்போர்ட் பண்ணா நானும் சப்போர்ட் பண்றேன் சொன்னேன். நான் இங்க இருந்துறேன், நானும் வந்து ட்ரெஸ் போட்டுக்கிறேன், நீ ஏன் ட்ரெஸ் தான் போடுற.
அரிசி சும்மா நீ சப்போர்ட் பண்ணு சும்மா நான் ஒண்ணே ஒன்று நாங்க எதுக்கு சப்போர்ட் பண்ணணும் பண்ணா நீயும் லவ் மேரேஜ் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம். பாரு ஆனா அவங்க திருநெல்வேலிக்காரங்க இல்ல, யாரும் அவ பிரச்சனை திருநெல்வேலி தான். பொண்ணு திருநெல்வேலினா வேற சரி சர்டிஃபிகேட்ல பேர் மாத்த முடியாது ஊர் அது இதுன்னு மாத்த அவ ஊர் பிரச்சனை இல்லை, அங்க ஊர்ல இருக்கிற மக்கள் அவ்வளவு சுத்தி இருக்கிற மக்கள் தான் பிரச்சனை. நம்ம என்னன்னா அவங்க வீட்ல அந்த பொண்ணு வீட்ல பெரிய ஆளா இருந்தா என்ன பண்றாங்க? நான் யோசிக்கல பட் ஆனா ஃப்ரெண்டு பண்ணிட்டா ஃப்ரெண்டுக்காக நம்ம என்ன பண்ணலாம் எந்த கூப்பிட்டையாவது ஒரு மாசத்துல லவ் பண்ணி ஓடி போவாங்க. அவனுக்கு 28 வயசு ஆயிடுச்சு எங்க வேற அம்மா ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. 2 வருஷம் ரிலேஷன்ஷிப் இருந்தாங்க. இப்போ நான் என்ன இப்ப பண்ணேன் நான் எங்க அம்மா அப்பா பஞ்சாயத்து கூப்பிட்ட கூட என்னப்பா இது நான்சென்ஸ் மாதிரி இருக்கு சொல்லுவேன். இது ஒழுங்கா அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்க, ஒழுங்கா கூட்டி போய் விட்டுரு, இதுக்கு இன்னும் அடுத்த ஒரு மாசம் பிரிஞ்சிரும் அப்புறம் அப்படி சொல்லிடுவாங்க. அவன் வந்து சோக்குக்கான பையனே கிடையாது. அப்படியே நீங்க 28 அவன் வயசு இப்ப 28 பாப்பாக்கான வயசுல பையன். சொல்றீங்க. இல்ல 28 வயசு எப்ப வேணா நடக்கலாம். அது ஏன் 28 வயசு ஆயிடுச்சு? 28 வயசு அப்ப 28 வயசுக்கு அப்புறம் ஒரு வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணா 30 வயசு ஆகும். அதுக்கப்புறம் வந்து இந்த டெஸ்டோஸ்டெரான் லெவலா கம்மியாகும், குழந்தை பிறகு அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லி பயமுறுத்தி வச்சிருந்தாங்க. அது யாரும் இல்ல, இவங்க தான் பயப்படுறாங்க. அவன் படிச்சவன் 30 வயசுல கல்யாணம் பண்ணிப்பேன் சொன்னா ஆமா, அப்படியா? ஆமா அவன் நாளைக்கே ஒரு பையனை கூட்டு வந்து நின்றுவா, விஜி கல்யாணம் பண்ணி சொல்லிடுறேன் என்கிட்ட. முன்னாடியே சொல்லிடுவான். நீ ஆமா நான் ஃபோன் பண்ணா நீங்க தானே எடுக்கிறீங்க. அவங்க சரி இப்போ என்ன பண்ணலாம்? ஒண்ணு பண்ண வீட்டுக்கு போக சொல்லுங்க. வா போலாம். ஏய் இப்போ நான் அங்க வந்து வண்டிக்கு பெட்ரோல் போட்டு உங்க வீட்டுக்கு வந்து நீ என்ன காமிச்சு விடுறதுக்கு வா மேல போலாம். அவன் வருவான் இங்க வர சொல்லிடுங்க. சரி ஓகே. நீ என்ன அவங்க சொன்ன? புரிய அவளே அனுப்பிடுவாங்க. இப்போ யாஷோட ஃப்ரெண்டு நான் தெரியும், என்னோட ஒய்ஃப் நீன்னு தெரியும், ஆனா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே தெரியாதுல்ல. ஏன் தெரியாது? தெரியும்ல, நீங்க தான் ஸ்டோரி எல்லாம் போட்டிருக்கீங்கல்ல. அந்த ஸ்டோரியை போய் டெலிட் பண்ணிடலாம் ஹைலைட்ஸ்ல இருந்து தூக்கி. அந்த அண்ணாவே இங்க வந்துட்டு லொகேஷனை வந்து ஷேர் பண்ணிடுவாங்க, சுபா வீட்ல இருக்கேன்னு. அவன் அந்த மாதிரி வர வரும்போதுதான் இப்போ story வீடு இல்ல, அதுதான் என் வீடு பக்கத்துல அங்க இருக்கு. இதே பிளான் பண்ணி கொடுத்ததே நீங்க தான் நினைக்கிறேன். சரி இல்ல அவன் என்கிட்டயே வந்து இன்னைக்கு தான் சொன்னான். சரி என்னடா இவன் பொண்ணு கிடைக்காம இருந்தாலும் திடீர்னு பொண்ணு கிடைச்சோன்னா எனக்கு அப்படியே ரொம்ப உற்சாகமாயிடுச்சு. அம்ப பையனுக்கு அவ்வளோதான் மாப்பிள்ளை ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதுதான் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. நீங்க இல்ல, நாங்க ஏன் உங்க ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணணும்? நீங்க 2 பேரும் சீரியஸாவே பேசவே மாட்டீங்களா? நீங்க நீங்க சீரியஸா பேசுவீங்களா மாட்டீங்களா? நீ என்ன சீரியஸா பேசணும்? உண்மையா சொல்ற, கூட்டி போய் விட்டுருங்க, இல்லைன்னா நம்ம ஊருக்கு போலாம். இது வந்து எவ்வளோ பிரச்சனை ஆகும்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை ஆனாலும் அது உண்மையா இருந்தாலும் பிரச்சனையாகும். பக்கத்துல தான் அவன் பேசி அட்வைஸ் கொடுத்தான். அவன் உருட்டாவா சொல்லுவான், போய் தூக்கிட்டு வா bro, நான் பாத்துக்கிறேன். அதான் சொன்னேன், டேய் வந்துட்டு தானே இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அதான் அவன் கரெக்டா இருப்பான். சுபாக்கு பண்ணது போல அவனுக்கு பண்ணிருப்பான் நினைக்கிறேன். அவனுக்கு பண்ணிட்டு அப்புறமா அவன் வந்து சுபாக்கு பண்ணு ப்ரோ, அவன் எதுவும் வந்தாலும் கரெக்டாக பண்ணிடுவான் அப்படின்ட்டு இருப்பான். மாற்றி மாற்றி பேசுவீங்க 2 பேரும். அது எங்களுக்குள்ள கனெக்ஷன். சதீஷையும் உள்ள இழுத்து விட்டுடலாம். எப்படியும் அவன் வருவாங்க, 2 நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. யாருக்கு கல்யாணம் பண்ணுவோம்? அவர் வேணா அவர் பண்ணி கூட்டு வந்த தைரியத்துல அவரே போய் கல்யாணம் பண்ணி அவளுக்கு இந்த டைம் வராதா? உன்னைய நம்பி தான் சுபா வந்து என்னையும் நம்ப மாட்டேன். மச்சான் பாவம் வேற, அவனுக்கு ஃபோன் அது பண்ணி சொல்லிடலாம் விடு. சிக்கால் பாவம் சுபா அவன். சுபா நீ அவன் அப்படியே போட்டு நீ என்ன பண்ற, நீ வீட்டுக்கு வா, நம்ம உன்னை பாத்துக்கலாம். பண்ண பாய். யாஷனா பத்திரமா நீ பாத்து அவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்ன பிரச்சனை இல்லைன்னா நீங்க வாங்க வீட்டுக்கு, இல்லைன்னா அப்படியே போயிடுங்க திருநெல்வேலிக்கு. டாடா. சரியா? அப்புறம் கிளம்பி நீ வந்து என்ன பண்றன்னா உனக்கு தெரியாது. நீ அவன் வீடு இங்கதான் இருக்கு, இங்கதான் இருக்கு. வீடு எடுத்துட்டு போயிடுவான். என்னடா நீயும் விட்டு போற, அவனும் விட்டு போற, நீயும் விட்டு போற. அட்வொகேட்ஸே போயிட்டான், அவன் என்ன பண்ணுவான்? அதுதான் சரி வா நம்ம விஜய் பிராங்க்ல மணல் போயிச்சு நிஜமா. நிஜமா சத்தியமா பேசிச்சு. டேய் சும்மா தான் சொன்ன, பிராங்க் இது. சீரியஸாவே அந்த பிராங்க். பொண்ணு பேசிச்சு. இது பிராங்க், இது சீரியஸா பிராங்க் தான் இது. இல்ல எனக்கு புரியல. சத்தியமா பேசிச்சு. சத்தியமா இது பிராங்க் தான். நீ பாட்டு அவளை கூட்டு போயிட்டு என்னையும் பிரிச்சு விட்டுற போற. சத்தியமா பிராங்க் தான். நீ வேணா அவன்கிட்ட வேணா பேசு. சுபா பேசு. நான் பேச மாட்டேன். நான் இது கம்பெனி வரல. அப்ப அந்த பொண்ணு யாரு? பாரு பொண்ணு பேசிச்சு, சிரிக்கிறா, அப்புறம் பொய் சொல்றான். சத்தியமா பிராங்க் தான். ஏ
அது நிஜமாலே பொண்ணு வயசு அழகான வயசு தான் இருந்துச்சு. நல்ல பொண்ணு வயசு மாதிரி தான் இருந்துச்சு. யாச்சன வயசுலாம் இல்லை அது. நீ நம்புனியா இல்லையா? நிஜமாலே வந்துட்டு இருக்காங்க. நீ நிஜமாலே பிராங்க். அவன் இங்கேருந்து வால்பாறைக்கு ஒரு பொண்ணு கூட போயிட்டு இருக்கான். அதே பண்ணி கூட்டுறான். மறுபடியும் அது ரியலா மாட்டிடுச்சு. நான் என்ன பண்றது? கால் பண்ணி அந்த அண்ணன் வாயிலேருந்து சொல்றதுக்கு அப்புறம் நம்புவேன். இதுங்களை போய் பிராங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு செட்டிங்கை போட்டா எவ்வளோ சீரியஸாக நம்பினுங்க போகிறேன். ஆனால் அந்த சீரியஸை கொஞ்சம் கூட டென்ஷன் இல்லாமல் என்னடா பாஸ்வேர்டு. சத்தியமாக பிராங்க் தான் இது. சீரியஸாக பிராங்க் தான். அவன் பைக் ஓட்டுன்னு இருப்பான், ஃபோன் எடுக்க மாட்டான். பிராங்க்ன்றான். அடி சுபா நல்லா டாடி ஃபோன் பண்ணிட்டானே. ஏன் அவர் கேட்பாரு. கேளு கூப்பிடு. இந்த பையன் என்னமா வேலை கல்யாணத்துலயே ஆடினா இங்கே வந்து ஆடிட்டு இருக்கா. நைட் என்ன இப்ப பொம்பளை பசங்க வச்சுட்டு இப்படி ரோட்ல ஆடிட்டு இருக்கேன்னு கேட்பாரு. வீட்டுக்குள்ள போய் ஆடலாம். மச்சான் சொல்றா. ஹலோ கேக்குதாடா? அண்ணா எங்க வந்திருக்கீங்க? இப்பதான் திருச்சிக்கு முன்னாடி இருக்கோம். அந்த பொண்ணு வித்தீங்களா இல்ல கூட்டு வரீங்களா? இல்ல கூட்டுதான் வரேன் நானு. நான் எப்படி நான் விட்டுட்டு வர முடியும்? நம்பி வந்துட்டாங்க வெளியே வீட்டுல இருந்து கிளம்பி. அப்ப எப்படி நான் வந்து விட்டு வர முடியும்? மச்சான் உன்னை 5 ரூபாய்க்கு அடி சொல்ல 10 ரூபாய்க்கு அடிக்கிறா. சொல்லிட்டேன்டா பிராங்க்னு சொல்லிட்டேன்டா. மச்சான் செம்மையா இருந்து. அந்த பொண்ணு எங்க யாரு? அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு அது சும்மா ட்ரிப்பு பண்ண நான் நீ சொன்னேன். வரும்போது கூட்டு வந்துட்டாரு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு. சுபா சுபாடா. போறோம்னா 10 பேர்கிட்ட போறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்தோம். இது அரேஞ்சே தெரியாது ஆக்சுவலா. அங்க பாரு அவனே சொல்றான். நான் எனக்கே தெரியாதான். அப்ப பாத்துக்கோ. அரேஞ்சே தெரியாது. ஏன்னா அரேஞ்ச் சொன்னா சரி நான் பேசுறது ஒரு பொண்ணு பேசினா பேசிட்டு பொண்ணு சொன்னல. மச்சான் நன்றி மச்சான். நீ நல்லா போய் ட்ரிப் என்ஜாய் பண்ணிட்டு வா. ஓகே ஓகே கூப்பிடுறேன். இவ்வளோ வேலை பார்த்து போயிட்டு வாங்கண்ணா. என்ன பண்ற? இனிமேல் உனக்கு இந்த வாழ்க்கை தேவையா பாத்துக்கோ. இவரு கூட இந்த வாழ்க்கை தேவையான்னு கன்சிடர் பண்ணிக்கோ. என்ன சுபா இதெல்லாம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு ஃபன் இருக்கணும்ல. அதுக்கான ஆபீஸ்ல இருந்து வந்து இதேதான் பேசிட்டு இருக்கோம் 3 மாசம். ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கே போல. தெரியுது அவுட்ஃபிட்லயே. நல்லா இருந்துச்சா சுபா? சூப்பரா இருந்துச்சுல. தேங்க்யூ. ஆக்சுவலா இந்த பிராங்க்ல இவனும் ஈடுபாடு தான். அவங்கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு